வணக்கம் அன்பு நண்பர்களே! இனிய மாலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். இந்த நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குட் ஃப்ரைடே. இயேசு வந்து சிலுவையில் இந்த மனிதர்களின் பாவங்களை சுமந்து, அவர் வந்து மக்களுக்காக வந்து உயிர் நீத்த நாள். இந்த குட் ஃப்ரைடே வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா, அவர் சொன்ன அந்த மன்னிப்பு அப்படின்ற அந்த விஷயத்த பின்பற்றது வந்து, இந்த மனித குலத்துக்கு ரொம்ப சிரமமான விஷயம். இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன விஷயம் நல்ல விஷயம் அப்படின்றதுனால, எல்லாரும் அத மனசுல நெனச்சுக்கிட்டு, இந்த குட் ஃப்ரைடேய சிறப்பா இறைவன்ட்ட அந்த மன்னிப்புன்ற எண்ணம் வரணும்னு வேண்டிக்கிருவோம். இன்னைக்கு நான் என்ன உங்கள்ட்ட பரிமாற நெனச்சேன் அப்படின்னா, போன மாசம் மார்ச் கம்ப்ளீட் பண்ணி, ஒரு அகாடமிக் இயர முடிச்சு, புதிய ஆண்ட நம்ம தொடங்கியிருக்கிறோம். இப்ப ஏப்ரல் 1 இருந்து. இப்ப எல்லா நிறுவனங்கள்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்ச் இயர் எண்டு குளோசிங் அது இதுன்னு சொல்லி எ மார்க்கெட்டிங்ல, மற்ற ஐடில இந்த துறையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பயங்கரமான டார்கெட் நெருக்கடி, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டே இருந்திருக்கும். இத எல்லா நண்பர்களுமே அனுபவிச்சிருப்பீங்க. இருந்தாலும், இதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டார்கெட்டோட அழுத்தத்துல நெறைய பேர் வந்து சோர்ந்து போயிருப்பீங்க. என்னடா செய்றது? கம்பெனிகள்ல இருந்து இவ்வளோ பிரஷர் வருது. எப்படி இத முடிக்க போறோம்? என்ன செய்ய போறோம்? அப்படின்னு சொல்லி தெரியாம, நமக்குள்ள ஒரு மனச்சோர்வு, நம்ம அத என்ன செய்ய போறோம்னே தெரியாத ஒரு நிலையில இருந்திருப்போம். என்னுடைய நண்பரும் நானும் இத டிஸ்கஸ் பண்ணும்போது, அவர்ட்ட ஒரு நல்ல ஒரு கதைய நான் ஒண்ணு சொல்லிக்கிருந்தேன். அப்ப அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா, "இந்த கதைய நீங்க எல்லாருக்கும் தெரியிற மாரி சொல்லுங்களேன். நல்லா இருக்குமே!" அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. அந்த கதைய தான் நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒரு முதலாளி, அந்த முதலாளிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு கழுதை ஒண்ணு வேல பார்த்திருக்கு. அந்த கழுதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொதி சுமந்து, சுமந்து, சுமந்து முதுகுல எல்லாம் ஒரு பெரிய தடம் பதிஞ்சு போகுது. அப்ப முதலாளிட்ட போய் சொல்லுது, "முதலாளி இந்த மாரி பொதிய சுமந்து, சுமந்து இங்க பாருங்க எனக்கு எப்படி ஆயிருச்சு பாருங்க. முதுகுலாம் புண்ணு வர்ற மாரி ஆயிருச்சு." அப்படின்னு சொல்லி சொன்னவுடனே, முதலாளி என்ன செய்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டக்குன்னு அதுக்கு ஒரு நல்ல ஒரு வெண்கலத்துல ஒரு பூணூல் ஒண்ணு செஞ்சு அதுக்கு கழுதைக்கு மாட்டி விடுறாரு. அத மாட்டுன உடனே கழுதைக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அடடா! நம்ம முதலாளி நமக்கு ஒரு பெரிய பூண் செஞ்சு மாட்டிட்டாப்ல. இனி நல்லா பொதி சுமக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மேற்கொண்டு பல மடங்கு பொதிய தூக்கி முதுகுல வச்சுக்கிட்டு, சுமந்து அவருக்காக கடினமா வேலை பார்த்திருக்கு. ஒரு கட்டத்துல சுமந்து, சுமந்து அது உடல் சோர்வாகி ஒரு இடத்துல மயங்கி விழுந்த கழுத, அப்படியே செத்து போகுது. செத்த உடனே முதலாளி என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கழுத எந்த குடும்பத்த சார்ந்த குடும்பத்துக்கு அந்த கழுதைய ஒப்படைக்கிறாரு. ஒப்படைக்கும்போது அந்த வீட்ல இருக்கவங்க சொல்றாங்க, "இந்த கழுத இவ்வளோ நாள் வேலை பார்த்ததுக்கு இந்த பூணு தான்யா மிச்சம்" அப்படின்னு. அப்ப அந்த முதலாளி என்ன சொல்றாரு அப்படின்னா, "ஏப்பா அது வந்து ஒரு கம்பெனிக்கு நிறுவனத்துக்கு சம்மந்தப்பட்டதுப்பா. இது இனி அடுத்து இது மாரி சுமக்க போற கழுதைக்கு இத போட்டு விடணும். அதனால அந்த பூன கம்பெனிக்கு குடுத்துருங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கழட்டி வாங்கிட்டு வந்துடுறாரு. அப்ப இந்த இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு ஒரு சுமை ஒரு கழுதை மாரி பொதி சுமக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, சுமை வந்து ஏத்திக்கிட்டே தான் போவாங்களே ஒழிய, அதுல வந்து ஒரு தீர்வு கிடைக்காது. இந்த கதை அப்படியே இருக்கட்டும். இன்னொரு ஒரு டாபிக் வரும். ஒரு விவசாயி, அவர் தோட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எலிகளோட தொல்ல வந்து அதிகமாகுது. அப்ப அந்த விவசாயி வந்து என்ன செய்றாரு அப்படின்னா, எலி தொல்ல ரொம்ப அதிகமா இருக்குது. இத என்ன பண்றது அப்படின்னு யோசித்துட்டு, ஒரு பூனைய ஒண்ண வாங்கி வளர்க்குறாரு. அந்த பூனைக்கு எலிய புடிக்கிறதுக்கு நல்லா ட்ரெய்னிங் குடுக்குறாரு. அந்த பூனை என்ன செய்யுது அப்படின்னா, மாஞ்சு மாஞ்சு எலிய புடிக்குது. அப்ப எலிய புடிச்சு, புடிச்சு, புடிச்சு சுத்தமா அந்த தோட்டத்துல ஒரு எலி கூட இல்லாம கம்ப்ளீட்டா எல்லா எலியவும் புடிச்சு முடிச்சிருது. அப்ப அதுக்கே வந்து எலி இல்லாதனால ஒரு உணவு கிடைக்க மாட்டேங்குது. உணவு கிடைக்காதனால என்ன செய்யுது அப்படின்னா, முதலாளிட்ட வந்து கத்திக்கிட்டே நிக்குது. மியா மியான்னு கத்திக்கிட்டே நிக்குது.
அப்ப அவர் என்ன செய்றாரு, ஒரு 2 நாளைக்கு பால ஊத்தி பார்க்குறாரு, பிஸ்கட்ட போட்டு பார்க்குறாரு, என்னமோ செஞ்சு பார்க்குறாரு. இருந்தாலும் அவராலயும் கட்டுப்படி ஆகல. அட இது என்னது இது? எலியும் இல்லாம போச்சு. இப்ப இந்த பூனைக்கு சோறு போடுறது பெரிய சிரமமா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு, அத என்ன பண்றாரு, பக்குவமா புடிச்சு கொண்டு போயி, ஊருக்கு வெளியில கொண்டோய் ஒரு இடத்துல கொண்டோய் இறக்கி விட்டுப்புட்டு, அவர் வண்டி எடுத்து திரும்பி வர்றாரு. அப்ப அந்த பூனை அவர் பின்னாடியே ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடி வருது. இருந்தாலும் வண்டி வேகமா வந்ததுனால, அதால புடிக்க முடியாம ஒரு இடத்துல நின்றுது. அப்ப அந்த பூனை என்ன நினைக்குது, "அட இவ்வளோ நாள் இந்த ஆளுக்கு மாஞ்சு மாஞ்சு எலிய புடிச்சு குடுத்தோம். பார்த்தீங்கன்னா, இப்படி நம்மள நடுத்தெருவுல விட்டு போய்ட்டானே!" அப்படின்னு சொல்லி நொந்து போய் நிக்குது. இந்த முதலாளி பூனைய விட்டுட்டு வந்துடுறாரு. கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா, தோட்டம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு சீசன்ல எலி தொல்ல ஆரம்பிக்குது. அப்ப இந்த முதலாளிக்கு ஒரு யோசனை, "அடடா! நம்மகிட்ட அந்த பூனை இருந்துச்சு. கொண்டோய் விட்டுட்டு வந்துட்டோம். இப்ப பாரு மறுபடியும் எலி தொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இத என்னதான் செய்றது?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, "ஒரு நல்ல பூனை இருந்துச்சுயா, அத கொண்டோய் விட்டுப்புட்டு வந்துட்டேன். இப்ப பார்த்தேன்னா, மறுபடியும் எலி தொல்ல ஆரம்பிச்சிருச்சு." அப்படின்னோனே, அவரு நம்மள மாரி ஒரு மார்க்கெட்டிங் நிறுவனத்தில வேலை பார்க்குறவரு. அவரு என்ன செய்றாரு அப்படின்னா, "ஏப்பா என் கம்பெனில ஒரு பூனை இருந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீ வேணா அந்த பூனைய புடிச்சிட்டு போய் உன் தோட்டத்தில வச்சுக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த முதலாளி என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, சரி ரைட்டு. நமக்கு தோட்டத்துக்கு எலிய பிடிக்கிறதுக்கு ஒரு பூனை கிடைச்சா சந்தோஷம் தான் அப்படின்னோனே, அந்த இடத்துக்கு போறாரு. போய் பார்க்கும்போது, அந்த பூனை வந்து அங்கிட்டும், இங்கிட்டும் ஓடிக்கிட்டு திரியுது. அத எப்படியாவது நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வரணுமே அப்படின்னு அதுக்கு 2 நாளைக்கு பிஸ்கட் போடுறாரு, பால் ஊத்துறாரு, எல்லாம் செய்றாரு. இந்த பூனை வந்து அந்த மார்க்கெட்டிங் கம்பெனில இருந்து வளர்ந்த பூனையா, அங்க நடக்கிற எல்லா பிரச்சனையும் அது கவனிச்சு, கவனிச்சு டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப இவர் ஏதோ நம்மள கூப்பிட வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அந்த பூனையும் அவர் கூட சேர்ந்து வந்துருது. வந்தா இங்க வந்து இவரு எலிய பிடிக்க அதுக்கு ட்ரெய்னிங் குடுக்குறாரு. ட்ரெய்னிங் குடுத்தா அந்த பூனையும் எலிய பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனா, இந்த பூனைக்கு மார்க்கெட்டிங் டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சதுனால, அது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எப்பலாம் பசி எடுக்குதோ, அப்பலாம் போய் எலிய பிடிக்கும். அதோட நிப்பாட்டாது. முதலாளி எப்பலாம் உள்ள வர்றாரோ, அப்பலாம் போய் மறுபடியும் அது எலிய பிடிக்கும். அப்ப முதலாளி பார்க்கும்போது எலிய பிடிக்கும்போது, முதலாளிக்கு ஒரு சந்தோஷம். அடடா! நல்லா ட்ரெயின் ஆயிருச்சு. சூப்பரா பிடிக்குதுப்பா அப்படின்னு. ஆனா, மொத்தமா புடிச்சு அந்த தோட்டத்துல இருக்க மொத்த எலியும் அழிச்சிருக்குமா? அப்படின்னா அழிக்காது. ஏன்னா, அது ஏற்கனவே இந்த மாரி நிறுவனத்துல நெறைய தொழிலாளர்கள் பிரச்சனைக்குள்ளாகுறத பார்த்த பூனை அது. அதனால அது என்ன செய்யும் அப்படின்னா, அதுக்கு தேவைக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் கேப் விடும். முதலாளி வரும்போது பிடிக்கும். அப்புறம் கேப் விடும். இப்படியே இருந்ததுனால, அந்த முதலாளியும் நல்லா வளர்ந்துகிட்டு போனாரு. அந்த பூனையும் நல்லா வளர்ந்து டெவலப் ஆயி, அதுவும் புள்ள குட்டின்னு செட்டில் ஆயிருச்சு. இந்த கதையோட நீதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், அந்த இடத்துல கழுதை மாரி இருந்தோம் அப்படின்னா, நம்ம செத்த பின்னாடி நம்ம குடும்பம் தான் கஷ்டப்படும். அதனால பொதி சுமக்கிறது குடும்பத்துக்காக சுமக்கலாம் அப்படின்னு நெனச்சா கூட, நம்ம அந்த பொதிய ஒரு புத்திசாலித்தனமா சுமக்க தெரியணும். மாங்கு மாங்குன்னு இருந்து நம்ம தான் செத்து போவோம். அதனால நிறுவனங்கள் ஏத்துற டென்ஷன், பிரச்சனைகள், டார்கெட்டு இதுகளெல்லாம் நம்ம தலையில தூக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது நமக்கு நாமே தோண்டி வச்சுக்கிற பள்ளம் மாரி. 2வது பூனை மாரி, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா வேல பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப வேகமா, ஆர்வமா புடிச்சு, நம்ம தான் நிறுவனத்த நட்டமா நிமித்துறோம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, டார்கெட்ட முடிக்க, அத செய்ய, இத செய்யன்னு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா, அது எங்க போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மள அடிச்சு பத்தி விட்டுரும். இதுதான் வந்து எதார்த்த வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த 3வது பூனைக்கு வருவோம். அதுதான் இன்டெலிஜென்ட்டா லைஃப்ப வந்து எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு, அது தன்னுடைய வாழ்க்கைய சந்தோஷமா நடத்திட்டு போச்சு அப்படின்றத அந்த கதையில கேட்டோம். நம்மளும் நம்ம வாழ்க்கைய நமக்காக வாழணும். நம்முடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு சுயநலத்தோட இருந்தா கூட, அதுல தான் வந்து நம்ம ஒட்டுமொத்த நலமும் இருக்கு. நிறுவனத்தோட நலமும் இருக்குது. முதலாளி வளரணும். நமக்கு மேல இருக்க அதிகாரிகள் வளரணும். நம்மளும் வளரணும். எல்லாரும் வளரணும். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுங்க. கழுத மாரி வேல பார்க்காதீங்க நண்பர்களே. அது
வாழ்க்கைக்கு எந்த நாளும் பொருந்தாது. அதனால ஸ்மார்ட் ஒர்க் அந்த ஜாப் தான் வந்து நம்மள வந்து ஒரு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். இதுலருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்டின்னா, வாழ்க்கை வாழ்வதற்கு, வாழ்க்கையை உங்களுக்காக வாழணும், நமக்காக வாழணும், நம்ம குடும்பத்துக்காக வாழணும் அப்டின்னு சொல்லி இந்த நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய இந்த சின்ன கதைய உங்களுக்கு பரிசா தந்து உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.